வணக்கம் 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 நண்பர்களே. அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து சற்று முன் வெளியான அண்மை செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் எப்படி அமலாக்கத்துறை ரைட் நடத்த போகிறாங்க, கைது நடவடிக்கை வரை பார்த்திங்கன்னா போயிருக்காங்களோ, அது போலவே பார்த்திங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அடுத்து உதயநிதி வீட்டில் அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா ரைட் நடத்துவதற்கு அப்ரூவல் கேட்டிருக்காங்களாமா. டெல்லியில் மேலிடத்தில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போதுமான ஆதாரங்கள் அனுப்பப்பட்டு செந்தில் பாலாஜி வீட்டில் எப்படி ரைட் நடத்தினாங்களோ அதுபோல் உதயநிதி அவர்கள் வீட்டில் ரைட் நடத்துவதற்கு அப்ரூவல் கேட்டிருக்காங்களாமா. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்னு மேலிடத்தில் சொன்னதால் மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த ஆதாரத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் 2 தினங்களுக்கு முன்னாடி உதயநிதி பற்றி சில ஆவணங்களை பார்த்திங்கன்னா மீண்டும் அமைச்சர்களால் இந்த முறை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உதயநிதி வீட்டில் ரைட் நடத்துவதற்கு எந்த நேரத்திலும் அப்ரூவல் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை எந்த நேரத்திலும் பார்த்திங்கன்னா உதயநிதி வீட்டில் ரைட் நடத்துவாங்க. அமலாக்கத்துறை எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் எப்போ சிக்கி தவிச்சிட்ருக்கிறாரோ அதுபோல் பார்த்திங்கன்னா சிக்கி தவிப்பாரா இல்லையா என்று நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி தொடர்ந்து அண்ணாமலை பார்த்திங்கன்னா பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் நேற்று மேடையில் சொல்லியிருந்தார், திமுகவில் ஒவ்வொரு அமைச்சருமே எந்தெந்த ஊழலை பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க, மாட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமாக அவர் சொன்னதில் யாருன்னு பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அன்பில் மகேஷ், உதயநிதி ஸ்டாலின், பொன்முடி அவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய அதாவது ஊழல் பட்டியலில் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தார். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றத பார்க்கும்பொழுது முக்கியமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அவர் 28 கோடி பார்த்திங்கன்னா செம்மண் கடத்திய வழக்கில் அரசாங்கத்திற்கே தெரியாமல் 28 கோடி பார்த்திங்கன்னா பதுக்கி வச்சுருக்கிறாரு. இவரால் 28 கோடி அரசாங்கத்திற்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இப்போ வரைக்கும் கேஸ் இருக்குது. ஸோ உயர்திரு அமைச்சர்களாக பார்த்திங்கன்னா என்னென்ன எல்லாம் பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதன்படி பார்க்கும்போது சுத்தமாக அதாவது திமுக அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா மாட்டிக்க அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லுவாங்க இல்லையா, அந்த முக்கிய புள்ளிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரைட் நடத்தி அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா விடாமல் விசாரணை பண்ணுவாங்க. இது மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா தகவல் கிடச்சிருக்கு. நேற்று பார்த்திங்கன்னா இந்த ஒரு தகவல் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு நேற்றிலேருந்து. இந்த தகவலை அடுத்து அண்ணாமலையார் அவர்கள் பிஜேபியில் இருக்கிற தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாரு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா யார் என்னென்ன ஊழல் பார்த்திங்கன்னா மாட்டியிருக்காங்க அதை பண்ணி பார்க்கும்போது அடுத்தடுத்த அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. வெட்ட வெளிச்சத்துக்கு அப்படியே தெரியுது. ஸோ யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக பெரிய பெரிய அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா திமுகவிலிருந்து காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுபோல் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா திமுகவிலிருந்து காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அமைச்சர்கள் மாட்டுவார்களா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலை பார்த்திங்கன்னா வச்சிருக்கிற அந்த ஆதாரத்தில் இருக்கிற மாதிரியே நடந்துச்சுன்னா ஸோ அண்ணாமலை சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படின்றத உறுதியாக எடுத்துக்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.